ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு மகா ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. வீட்டு நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது. 5 லட்சம் கொடுத்து வீட்டை மீட்கிறோன்னு வேறு சொல்லியிருந்தோம். எப்படா இந்த வீட்டை மீட்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. போட்டியில் எப்படியாவது கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஆனால் அதுக்கு போட்டியில் சூர்யா கலந்துக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுதானே நடக்காது. அது ஒரு விசித்திர பிறவியாச்சு. அது எப்படி போட்டியில் கலந்துக்கும்? அதனால தான் மகா நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதே நிலமை தாங்க நம்ம காவேரியும் வந்துட்டு விஜய் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் எப்படியும் கலந்துக்க மாட்டார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி சம்மதிக்க வைக்கிறது, இது இருந்தால் நம்ம எப்படியாவது அக்கா வாழ்க்கையை நல்லாக்கிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக இன்னொரு திங்கிங் யாருக்குன்னு பார்க்குறீங்களா? யாருக்கும் இல்லைங்க, நம்ம கௌதமுக்கு எப்படியாவது இதை கலந்துக்கிட்டு வின் பண்ணி நம்ம ஃபாரின் ட்ரிப்பு போகணுமா, இவர் மட்டும் தனியாக போய் என்ஜாய் பண்ணுமா, என்னையா அது கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி இருக்காளேன்ற நினப்பு இருக்கா? அது சரி, பானைக்கேற்ற முடின்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த ஐஸ்வர்யாவும் அதை தான் நினைக்குது, இவரும் அதை தான் நினைக்கிறாங்க. கௌதம் அவங்க அம்மாட்ட பேசி பர்மிஷன் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, சூர்யாவை கலந்துக்க விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சித்ரா பார்த்தவ சகுனி வேலை இருக்கே, அங்கே போயிட்டு யார்கிட்ட ராஜலட்சுமிகிட்ட நெண்டி விடுறாங்க. இவர் தான் சூர்யா தான் பெரிய கம்பெனிலே பெரிய ஆள், இவர் வந்து இதெல்லாம் கலந்துக்கூடாது அப்படி இப்படின்னு உசுப்பேற்றி விட்டாங்க. உடனே ராஜலட்சுமி சரிதான்னு சொல்லிட்டு அவங்க சூர்யாவை கூப்பிட்டு பேச அவங்களும் நல்லா இப்படி உசுப்பேற்றுற கேங் இருந்தால் போதும், உருப்புட்டுரும் வீடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம காவேரிக்கிங்க அதே மாதிரி தாங்க. நம்ம விஜயோட சித்தப்பா இருக்காரே, அவரு உசுப்பேற்றி விட்டு இது மாதிரி நீ கலந்துக்கக்கூடாது, அவளுக்கு காசு கிடச்சிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. என்னையா இது, ஒரு பொண்ணு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறல இத்தனை பேர் இருக்காங்க. சாமி முடியல, கல்யாணம் ஆன பொண்ணுங்க அது வாழ்க்கையில் உருப்படவே கூடாது, முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறானுங்க. அது சரி, கட்டினவனே அப்படி நினைக்கும் போது மித்தவன் எப்படிங்க நினைக்காம இருப்பாங்க? அதுக்கப்புறமா விஜய்கிட்ட வந்து நம்ம காவேரி கேட்குறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மகா போய் சூர்யாட்ட கேட்டாங்க, அப்பயும் அவர் முடியாதுன்ட்டாங்க. 2 பேரும் ஃபீலிங்ஸில் உட்காந்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.